फ्रेंड्स वणक्कम वेलकम टू माय चैनल इनके நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு எக் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போறோம் வாங்க போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த முட்டையை வச்சு முட்டை மஞ்சூரியன் தாங்க இப்போ செய்ய போறேன் இதுக்கு 3 முட்டை நான் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த முட்டையை இந்த பாத்திரத்துல நான் எண்ணெய் தொடச்சி வச்சிருக்கேன் இதல மூணையுமே நான் உடைச்சு ஊத்திக்கிறேன் 3 முட்டை உடைச்சு ஊத்தி இருக்குது அதுல கொஞ்சமா chili powder சேர்த்துக்கறேன் கொஞ்சமா உப்பு இத நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அதுக்குள்ள இத வச்சு ஆவியில வேக வச்சு இத எடுத்துடலாம் இப்போ இந்த முட்டையை 3 முட்டையை கலந்துட்டேன் இத அப்படியே நான் பாத்திரத்துக்குள்ள எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் போல மூடி போட்டு நான் வேக வைக்க போறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு இந்த மாதிரி வெச்சிருங்க மூடி போட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல கம்மியான தீயில வச்சு வேக வச்சு மறுபடியும் நம்ம இத எடுத்துக்கலாம் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தட்டல வெச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மிளகாய்த்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த மாவை கரைச்சி வச்சிட்டு அந்த முட்டையை ஒண்ணொண்ணா இதல தோச்சி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இதல கலந்துருங்க கலந்துட்டு இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் போட்டுருக்கேன் அது எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன் இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் போட்டுக்கலாம் இது வணங்கட்டும் கொஞ்சமா சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம் கொஞ்சமா சோயா சாஸ் நல்லா வணங்கிட்டு இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை இதனோட நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு நீங்க உப்பு மட்டும் கரெக்ட்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க இது மேல கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கோங்க இதை அரைக்கிடுவோம் இப்போ வந்து முட்டை மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ட்ரேக்கு மாத்திக்கலாம் நீங்களே இதே உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழ இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்